வாங்கணும்னு ஆசை. சுத்தம் எனக்கு ஹேர் ஸ்டைல்லாம் சுத்தமாக தெரியாது. பிசுனத்தனம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறனா எப்படின்னு தெரில. ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்கிட்ட ப்ரைடல் செட்டும் என்கிட்ட இருக்குது. ஜுவல்லரி போட்டுக்கிறதுக்கும் நான் முன்னாடி எப்போவோ ஒரு 2 years முன்னாடி ஏதோ ஒரு செட்டு வந்துட்டு ஃபுல்லாக நெக்லஸ்ஸு ஹாரம் அப்புறம் ஜிமிக்கி, பெரிய ஜிமிக்கி, ஒட்டியானம் அதெல்லாம் வந்துட்டு எப்போ ஒரு வாட்டி ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அப்போ ஆர்டர் பண்ணி இதை சும்மா வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஜுவல்லரிஸ் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் ஆயிருக்கும். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஜுவல்லரி கிடையாது. பட் தென் ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் ஆன் ஜுவல்லரிஸ் அகைன். ஆர் ஒரு ரெண்டல் செட் எடுக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. செகண்ட் வளகாப்பு தானே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் ஸோ மச் இன் டு திஸ் வளகாப்பு. ஸோ அதனால வந்துட்டு நான் அதவே ஏன்னா அது வந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், லைக் ஹெவியாக இருக்கும்னு வைங்களேன். ஐ ஷோ யூ. அதை வந்து நம்ம நார்மலாக ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு போகிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் எதுக்கு வாங்கினேன்னு தெரியல. காசு வேஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். பட் எனிவேஸ் திஸ் டைம் அது வந்து எனக்கு அது கண்டிப்பாக இந்த வாட்டி அதை யூஸ் பண்ணுறோம் அந்த ஃபுல் செட்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன வாங்கினேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இது என்னென்னா, நம்ம வந்து ஜடை அலங்காரத்துக்கு நம்ம வந்து ஹேரில் வந்து பன் வைப்போம் இல்லையா, இங்கே வந்து கொண்டை வச்சு அது மேலே டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லையா. இது என்னத்துக்குன்னா அந்த ஹேர் பன்னும் நான் வாங்கிட்டேன். ஹேர் பன் இருக்குல்ல, இது வந்து இப்படியே வரும். இதை நம்ம வந்து இப்படி வச்சு நம்ம இப்படி பின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இப்படி ஹேர் பின் பண்ணிக்கலாம். ஹேர் பின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சு பண்ணுறோன்னா இது வந்து இது மேலே அப்படியே இப்படி ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நீங்கள் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ 7th month வளகாப்பு பண்ணுவோம் இல்லையா. அந்த 7th month வளகாப்புக்கு நான் வந்து ஓனாக தான் மேக்கப் போட்டுக்க போகிறேன். ஸோ ஐ எம் நாட் அ ப்ரோ இன் மேக்கப் ஆர் சம்திங். நமக்கு ஏதோ நார்மலாக ஏதாவது ஒன்று பண்ணிக்க தான் தெரியும், மேக்கப் பண்ணிக்க தான் தெரியும், சும்மா நம்மளை செல்ஃப் க்ரூம் பண்ணிக்க தெரியும்னு வைங்களேன். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் கற்றுக்கிட்டு கான்டோர்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கேன். எனக்கு ஹேர் ஸ்டைல்லாம் சுத்தமாக தெரியாது. பட் திஸ் டைம் வந்து லெட் மீ ட்ரை ஃபார் மை வளகாப்பு. ஸோ மேக்கப்புக்குன்னு தனியாக ஒரு ஆள் ஹையர் பண்ணி அதெல்லாம் வேண்டாம், நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அதுக்காக ஸோ நான் வந்து மேக்கப் ஐ ஹாவ் ஆல் மை ப்ராடக்ட்ஸ் அட் ஹோம். ஸோ மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எல்லாமே இருக்குது. பட் ஹேர் டூக்கு வந்துட்டு என்கிட்ட எதுவும் இல்லை. நம்ம ஜடை அலங்காரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ நான் அதுக்காக மீஷோவில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஹேர் பன்னை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். போட்டுட்டு நம்ம இது இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து சௌரி முடி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை சுற்றி கூட நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொசன்னு இது பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் நீட்டாக பண்ணணும். இன்னொன்று வந்து நான் இன்னும் இது ட்ரை பண்ணல. இன்னும் 20 days தான் இருக்குது. பட் ஒன்ஸ் ஹேர் டூலாம் வந்துட்டு வீட்டில் ஒரு வாட்டி ஐ ஹாவ் டு ட்ரை ஆன் மைஸ். ஏன்னா சும்மா வெளில போகிற கூட எனக்கு ஜடை கரெக்டாக போட்டுட்டுலாம் போக வராது. சும்மா ஏதோ ஒன்று இப்படி எடுத்து இப்படி கிளிப் பண்ணிவிட்டு போகிறோமா அது மட்டும்தான் தெரியும். அதனால இந்த வாட்டி வந்துட்டு ஐ ஹாவ் டு ட்ரை இட் ஒன்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்து வாங்கினேன். இது எல்லாமே நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு 500க்கு 400க்கு மேலே கூட இல்லை. எல்லாமே 200 100 அந்த மாதிரி தான் வாங்கினேன். அமேசான்லேயும் இதே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அமேசானில் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இல்லையா, 500 600 இருக்குது. ஸோ வந்து நான் வாங்கினது கொஞ்சம் ப்ராடக்ட்ஸு. அதுலேயுமே வந்துட்டு நான் இதெல்லாம் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் அரௌண்ட் 190 or something. மொத்தமாக நான் 1000 rupeesக்குள்ள தான் நான் நாட் ஈவன் 1000 rupeesக்குள்ள தான் நான் மொத்தமாகவே வாங்கியிருப்பேன். இதுவும் அகேன் இட் கம்ஸ் அரௌண்ட் 190 or 180 something. ஸோ இது ரெண்டும் வாங்கினேன் இப்படி வச்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்னதுன்னா, நம்ம சௌரி வைக்கிறோம்ல அமேசானில், இது வந்து மீஷோவில் இருந்தது. சௌரி வைக்கிறோம்ல, சௌரி வைக்கிறதுக்கு சௌரி நம்ம பின்னிட்டு இந்த கொண்டை வச்சுட்டு சௌரி வச்சு பின்னிட்டு இதை வந்து இந்த சௌரியோட கிளிப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹூக்கெல்லாம் பிஞ்சு போச்சு. இதுக்கு கிளிப் பண்ணிட்டோம்னா நம்ம ஜடை அலங்காரத்துக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இந்த கயிறு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே சௌரியோட சேர்த்து நம்ம இப்படி கட்டிக்கலாம். கட்டிட்டு பார்க்கும்போது இது அப்படியே ஒரு ஜடை மாதிரி குட்டியாக ஒரு குஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிற்கும். பட் எனக்கு வந்து இது யூஸ் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் எப்படி இதை பிளான் பண்ணியிருக்கேன்னா, இதை வந்து பிரித்து விட்டுறலாம். நான் கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கேன். இது மட்டும் தனியாக எடுக்கலாம். அவங்க வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்து
இது பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நார்மலாக இங்கே ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே நார்மலாக ஸ்டிச்சஸ் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பிரிச்சிடலாம். ஸோ ஐ எம் பிளானிங் டு யூனோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் இப்படி தனியாக எடுத்துட்டு கடையில் போனால் வந்துட்டு இந்த சௌரிக்குன்னு நெட்டு இருக்கும், சௌரி பின்னிட்டு அந்த நெட்டு மாதிரி இருக்குங்க, அதை வந்து அப்படியே நம்ம கவர் பண்ணிக்கலாம். அந்த நெட்டில் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நெட்டோடு சேர்ந்து எடுக்கும்போது நல்லா இருக்கும் பண்ணிட்டு. ஸோ இதோட வச்சுட்டு இதையும் வச்சு பார்த்துட்டு இங்கே சுற்றி பூ அலங்காரம் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, என்னமோ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜிமிக்கி இருக்கா, இது வந்து என்னோட ஆல்ரெடி இருக்கிற ஒரு மாடல். பட் இந்த ஜிமிக்கி தான் நான் வந்து வளகாப்புக்கு போட்டு போகிறேன். நம்ம ஃபேஸ் குண்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பெருசாக போடும்போது எனக்கு பிடிக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாடல் வந்து வேண்டாம், கொஞ்சம் வேறு ஏதாவது. இந்த மாடலே வந்துட்டு மீஷோவில் தான் நான் வாங்கினேன். இட் இஸ் அரௌண்ட் 90 rupees ஒன்லி. யூ ஓன்ட் பிலீவ், அந்த டைமில் ஏதோ ஆஃபர் ஏதோ போட்டிருந்தாங்க, 98 rupees சம்திங் இந்த மாடல் நான் வாங்கினேன். அண்ட் இப்போ வந்து நான் இது வாங்கியிருக்கேன், இந்த ஜிமிக்கியோட பேர் பண்ணலாங்கிறதுக்காக. திஸ் டைம் I have got this. ஸோ இதுவும் ரொம்ப க்யூட்டான ஒரு மாடல். இது போடும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்க, இப்படி வைக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும் இல்லையா. இது எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுறீங்க? இது ஒன்றுமே இல்லை, இது 120 rupees தான். 120 rupees மட்டும், 121 rupees நினைக்கிறேன், இவ்வளோ தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வந்தது. இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி காசு மாலை மாதிரியே வருது, பாசிமணி காசு மாலை, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கினேன் 120 rupeesக்கு. அதுக்கப்புறமே இப்போ எனக்கு மாடல் இருக்குது, பாப்பாவுக்கு பழைய மாடல் நான் கொடுத்துருவேன், எனக்கு இந்த மாடல் நான் போட்டுக்குவேன். அதுக்கப்புறமேலு எனக்கு ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு ஆசை, ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. சரி, நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க வேண்டாம்னு விட்டுட்டேன். பட் திஸ் டைம் நல்லாயிருக்கும், நல்லா இல்லையா நம்ம வாங்குறோண்டா அப்படின்னு வாங்கிட்டேன். பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, 200 rupees வந்தது, 180 190 நினைக்கிறேன். நோஸ் பென் மூக்குத்தி. என் தங்கச்சி வந்து இதை கல்யாணத்துக்கு போட்டிருந்தா, இந்த மாதிரி ஒன்று கல்யாணத்துக்கு போட்டிருந்தா, அவளோட கல்யாணத்துக்கு போட்டிருந்தா. அது அழகாக இருந்தது. பட் அப்போ எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மூக்குத்தி வந்த புதுசு, உங்களுக்கு ஐ டோன்ட் நோ, இந்த மாதிரி மூக்குத்தி வந்த புதுசு. அப்போ எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது. பட் அவளுக்கு செம க்யூட்டாக இருந்தது, தங்கச்சிக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த வாட்டி ஐம் கோயிங் டு ட்ரை திஸ். என்னென்னமோ வாங்கி வச்சுருக்கேன், இதெல்லாம் தேவையாக வயசான காலத்துலேருந்து இருக்குது. ஸோ நான் போட்டு காட்டுறேன். இந்த சைடா அது ஒன்றுமே இல்லை, சும்மா இப்படி வச்சுட்டு இங்கே அந்த இது பண்ணிவிட்டால் போதும். வலிக்குது, இப்படி வச்சுட்டா போதும். கொஞ்சம் இந்த நட்டு வந்து வெளியில் லைட்டாக தெரியும். பட் தென் இட் வில் லுக் ஸோ குட். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நீங்கள் செட்டோட போடும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது ஒன்று. இதில் வந்துட்டு 4 பீஸ் ஆஃப் மூக்குத்தி கொடுத்துருக்காங்க. மயில் ஷேப்பில் ஒரு 2. அங்கே இது 200 தான் வந்து இந்த மாதிரி மயில் ஷேப் இருக்கு இல்லையா, மயில் ஷேப்பில் ஒரு 2 மூக்குத்தி. அதுக்கப்புறமே நார்மலாக ஸ்டோன் வச்ச மாதிரி இந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாங்கினேன். இதில் ஏதாவது இது நான் கண்டிப்பாக மயில் வச்சு தான் போடுவேன். இது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு வளகாப்பு பேச்சு எடுத்தோடனே நீ மட்டும் பெரிய முடி வச்சுக்கியா, எனக்கெல்லாம் வைக்கக்கூடாதா அப்படின்னு பாப்பா வந்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளுக்காக வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், வாங்கி கொடுத்துடலாம். என்ன பண்ணிட்டேன்னா, பாப்பாவுக்கு வந்துட்டு முடி லாங் ஹேர் தான் இருந்தது. எனக்கு ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அந்த டைமில் வந்து என்னால் அவளோட ஹேரை மெயின்டைன் பண்ண முடியல. பிகாஸ் அவளுக்கு இது வரைக்கும் முடி இருக்கும். பாப்பாவுக்கு நல்ல சூப்பர், ஏன் முடி மாதிரிலாம் இல்லை, அவளுக்கு சூப்பராக இருக்கும் அவங்க அப்பா மாதிரி. பட் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, கரெக்டாக எண்ணெல்லாம் போட்டு செய்யணும், என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதனால நான் கூட்டிகிட்டு போய் கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தது. அப்புறம் திரும்பவும் சரி ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது கிளம்ப வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அதனால இப்போ அவளுக்கு சௌரி வைக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு மீஷோவில் கிட்ஸுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இந்த மாதிரி ஒன்று இருந்தது கிட்ஸுக்கு. இதுவும் எவ்வளோன்னு சொல்கிறீங்க? 230 rupees தான் இது. இதெல்லாம் நம்ம நிறைய நாள் வச்சுக்கலாம். இது நம்ம பத்திரமா வச்சுக்கிறோம். நம்ம ஏன்னா இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன், அடுத்து எப்போ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன், இட் வில் லாஸ்ட் for years. ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக, குழந்தைங்கனால மேபி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுக வாய்ப்பு இருக்குது. பட் இது விழுந்தாலும் we can go and we can get these stones in some stores and we can paste it. அந்த மாதிரி தான் இருக்குது. This is so good. இந்த
பன்னோட சேர்ந்து ஜடையும் வந்துடுது. நான் என்ன பண்ணுவேன்னா அவளோட முடியில் வந்துட்டு இது வச்சு 4 பக்கம் கிளிப் பண்ணி விட்டா போதும். இப்படி அழகாக அவளுக்கு நின்றுக்கும். குழந்தைங்கனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக நிறையா பின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவங்க ஓடி ஆடி எல்லாம் விளையாடும் போது விழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பின் பண்ணி இங்கே பாருங்கள் கீழே இந்த மாதிரி முடியோட வந்துடுது. இது வந்து குட்டியாக தான் இருக்குது. ஒரு முழம் கிட்ட இவ்வளோ தூரம் வருது. இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. பாப்பாவுக்கு அழகாக இருக்கும். பாப்பாவுக்கு இடுப்பு வரைக்கும் வரும். இது ஸோ குட். உங்கள் குழந்தைங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா இது நீங்கள் வாங்கலாம். முடி கம்மியாக இருக்குன்னு இதை நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமேல மூச்சு வாங்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமேல மெயின் திங் ஐ காட் எனக்காக இது வந்து வளகாப்புக்குன்னு வாங்கல. இது நார்மலாகவே நான் வாங்கினேன். இது வந்து ஹேர் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா காஜல் மாதிரி தான். இந்த மாதிரி லிப்ஸ்டிக் ஷேப்பில் இருக்கும். லிப்ஸ்டிக் ஷேப்பில் யூ கேன் க்ளோஸ் இட், யூ கேன் ஓப்பன் இட். இந்த மாதிரி வரும். இது வந்து 80 rupees என்னமோ தான். அந்த டைமில் 2 நான் 90 rupeesக்கு வாங்கினேன். 88 அந்த சம்திங் அப்போ வாங்கினேன். இது என்ன பண்ணணும்னா இப்போ நமக்கு வந்து வெள்ளை முடி இருக்குன்னு வைங்களேன், இங்கே எங்காவது, ஏன்னா எனக்கு வந்து இங்கே ஒரு வெள்ளை முடி இருக்குது, இங்கே மட்டும் ஒன்று தெரியும். வெளியில் கிளம்பும்போது அது மட்டுமே எனக்கு மேலே அங்கங்கே இருக்கிறது கூட பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. இங்கே இருக்கிறது மட்டும் ஒன்று வெள்ளையாக தெரியும் போது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், இதை எடுத்து ஜஸ்ட் கலர் பண்ணிட்டேன்னா இட் வில் கோ பிளாக் ஆயிரும். இப்போ எனக்கு கேமராவில் சரியாதனால நான் சரியாக தெரியாதனால அப்படியே பண்ணிட்டேன். பட் அதை லைட்டாக அப்படி பண்ணால் போதும் பிளாக் கலர் ஆயிரும். ஸோ இதுவும் வந்து 88-90 rupeesக்கு தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவும் நான் வளகாப்புக்காக வாங்கலை, இது எனக்காக வாங்கினேன். எனக்கு எப்படின்னா வந்து ஹேர் வந்து ரொம்ப 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 ஃப்ரிஸியான ஹேர். இப்போ அடங்கி இருக்கிறதே பெருசு. இப்போ நான் தலை செய்யணும்னா இங்கே ஒரு 10 முடி இப்படி புர்ஸ்ன்னு இப்படி தூக்கிட்டு நிற்கும். ஸோ அது வந்து எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். வெளில போகிறோம், ஒரு நல்லா நீட்டாக ரெடி ஆகிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு ½ an hourல பார்த்தீங்கன்னா என் முடியெல்லாம் இப்படி இதோ இந்த மாதிரி இப்படி நீட்டிட்டு நிற்கும். எனக்கு அது பிடிக்கல. அப்போ சரின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் ஸ்டிக் இது வந்து ஹேர் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இது அமேசானில் இருக்கா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அதெல்லாம் இருந்தது. பட் அதில் காஸ்ட்லியாக இருந்தது. 600 rupees 700 rupees இருந்தது. பட் டெஃபினெட்லி அதோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். பட் இது வந்து 200 rupees சம்திங். இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். இதுவும் திஸ் இஸ் ஆல்சோ நாட் பேட். நமக்கு அந்த வேலை செஞ்சால் போதும். அண்ட் இது வந்து ஆல்வரா ஜெல் தான். ஆல்வரா ஜெல் இப்போ நீங்கள் டச் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபீல் இட். இது ஆல்வரா ஜெல் மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த முடியோடு சேர்ந்து ப்ரஷ் மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க. மஸ்காரா ப்ரஷ் இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்படி இப்போ இந்த முடியே இருக்குன்னா இப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த முடி அடங்கிடும். ஸோ இப்படி ஃபுல்லாக பண்ணும்போது முடி வந்துட்டு அடங்கிடும். ஸோ இது ஒன்று வாங்கினேன். ஸோ மொத்தமாக இவ்வளோ தான் வாங்கினேன் வளகாப்புக்கு. சௌரி மட்டும் இந்த சௌரி வந்து நான் வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் மீஷோவில் வாங்கினேன். எதுக்கோ ஒன்றுத்துக்காக வாங்கி இது 100 rupees என்னமோ தான். பட் இது பிஞ்சு பிசுனத்தனம் ஆயிடுச்சு. ஐ கேன் நெவர் யூஸ் திஸ். இதை நான் தூக்கி தான் போடணும். இன்னைக்கு நான் காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ மீஷோவை பொறுத்தளவுக்கு வி ஹாவ் குட் ப்ராடக்ட்ஸ், ஆல்சோ வி ஹாவ் பேட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மீஷோ ப்ராடக்ட்ஸ். இது வந்து என்னாச்சுன்னா நல்லா தான் இருந்தது. நான் பின்னிட்டு சும்மா அப்படி தூக்கி போடவும் அது சிக்காய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் ஜடை பின்னி வச்சுட்டு ஒழுங்காக வச்சுருந்தேன்னா மெயின்டைன் ஆயிருக்கும். பட் இதை மெயின்டைன் பண்ணல. சரி ஓகே, வெளியில் போய் நம்ம எப்படி அந்த சௌரிக்கு நெட்டு வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா, அது வாங்கும்போது அப்படியே சௌரியும் நம்ம டேரெக்டாக நமக்கு என்ன அடர்த்தி வேணுங்கிறதுல பார்த்து வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து சௌரி மட்டும் நான் ஆர்டர் பண்ணல, நேரில் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் என் வளகாப்புக்கு ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஜுவல் செட் நான் காட்டுறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளான்னைக்கு வரும். டுடே இஸ் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் வீடியோ சண்டே வரும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எத்தனை பேர் ஃபுல்லாக வாட்ச், மொத்தமே பார்க்குறது 200 பேராக இருந்தாலும் எத்தனை பேர் ஃபுல்லாக வாட்ச் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா பாய்.